எக்ஸசைஸ் 1.5ல 8th சம். 8th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி அப்படின்ற 3 செட்டு கொடுத்துருக்குறாங்க. 3 செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக நமக்கு ஒய்க்கு ஒரு ஃபார்மட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த ஒய் ஃபார்மட்லேருந்து நம்ம எலமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் ஏ என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏ எது வரைக்கும் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏ வந்து ஹோல் நம்பரில் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வரைக்கும். அடுத்து பீன்ற செட், அதுவும் y ஈக்குவல் டு 2n-1/2, n வந்து ஹோல் நம்பரில் கொடுத்துட்டாங்க, எது வரைக்கும் லெஸ் தென் 5 வரைக்கும். சீன்ற செட்டை அப்படியே கொடுத்துட்டாங்க, ஸோ நோ ப்ராப்ளம். த சேம் திங் 7th சம்மில் என்ன இருந்ததோ அதையே தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. a மைனஸ் b இன் c இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டர்செக்ஷன் a மைனஸ் c. ஸோ இப்போ நம்ம கிவன் செட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் செட்லாம் ஃபஸ்ட்டு எழுதும்போது ஏன்ற வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு செட்டில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 வரைக்கும், ஹோல் நம்பர்னால 0லேருந்து 5 வரைக்கும் எடுக்க போகிறோம். ஸோ 0, 1, 2, 3, 4, 5. நம்மளோட செட் என்னது, y இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 1/2. ஸோ ஏக்கு என்னெல்லாம் போடணும், 0, 1, 2, 3, 4, 5. அப்போ ஏக்கு 0 ப்ளஸ் 1/2, 1 ப்ளஸ் 1/2, 2 ப்ளஸ் 1/2, 3 ப்ளஸ் 1/2, 4 ப்ளஸ் 1/2, 5 ப்ளஸ் 1/2, 5 வரைக்கும் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா 1/2, 1 ப்ளஸ் 1 2, 2 கேன்சல் ஆயிரும், 1 வரும். இப்போ 2 ப்ளஸ் 1 3/2, 3 ப்ளஸ் 1 4/2 வரும், 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 5 ப்ளஸ் 2 5/2, இங்கே 6/2 வரும், 2வால் கேன்சல் பண்ணும்போது 3 வரும். நெக்ஸ்ட் பீன்ற செட்டில் n லெஸ் தேன் 5 வரைக்கும் இருக்குது. ஸோ ஹோல் நம்பர்னால 0லேருந்து லெஸ் தேன் 5 வரனால 4 வரைக்கும் எடுக்க போகிறோம். அப்போ என்னோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும், 0லேருந்து 4 வரைக்கும். இந்த என்னோட வேல்யூ எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், y இஸ் ஈக்குவல் டு 2n-1, என்னுக்கு பதிலாக 0லேருந்து 4 வரைக்கும் போட போகிறோம். ஸோ என்னுக்கு பதிலாக 2n-க்கு பதிலாக 0 போட்டாச்சு, இங்கே 1 2 3 4 வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி எழுதிங்கன்னா 2 0 0, ஸோ -1/2. இங்கே 2 × 1 2, 2 - 1 1/2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3/2, 5/2, 7/2. சீன்ற செட்டு நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பியையும் சியையும் யூனியன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ யூனியன் பண்ணி எழுதும்போது அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியதான். எழுதிட்டு ஏ கூட மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏன்ற செட்டை எழுதியாச்சு, நம்ம பி யூனியன் சின்ற செட்டும் எழுதியாச்சு. இதில் எது எது கேன்சல் ஆகுது, 1/2 1/2 கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட்டு 1 1 கேன்சல் ஆகுது. அடுத்து 3/2 3/2 கேன்சல் ஆகுது, 2 2 கேன்சல் ஆகுது, 5/2 5/2 கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் என்ன எலமெண்ட் இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி சம்மலாம் நமக்கு போட தான் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஆன்சர் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு a மைனஸ் பி, ஏன்ற செட் எழுதியாச்சு, பின்ற செட் எழுதியாச்சு. இப்போ 1/2 1/2 கேன்சல் ஆகுது, 3/2 3/2, 5/2 5/2. பேலன்ஸ் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன எலமெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது, 1 2 3. சி, ஏன்ற செட்டும் சின்ற செட்டும் எழுதியாச்சு. என்னென்ன கேன்சல் ஆகும், -1 இல்லை, -1/2 இல்லை, 1ம் 1ம் கேன்சல் ஆகும், 3/2 3/2, 2 2. ஓகே, கேன்சல் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டில் பேலன்ஸ் எலமெண்ட் 1/2 5/2 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், a மைனஸ் சி இன்டர்செக்ஷன், சாரி a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி. ஸோ 2 செட்டை எழுதியாச்சு. எழுதிட்டு இதில் ரெண்டுலேயுமே காமனாக என்ன எலமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு 3 தான் வந்தது. ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து given equation is verified. Thank you for watching.